ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் வித் கலியுக மனசாட்சி. ஏ நில்லு 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 நில்லு, சொந்த காலில் நீயே நில்லு நில்லு. கை காலு அது நல்லா இருக்கு, தூங்குற மூஞ்ச பாரு. ஊனமாயிருந்தும் இந்த புள்ளதான் துள்ளி குதிப்பத பாரு. இதில் அந்த வரிகளை சொல்கிறேன்னு தவறாக எடுத்துக்க கூடாது. இன்னைக்கு டாப்பிக்கே அதுதான். இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய இளைஞர்கள் மத்தியில் அதிகபட்சமாக வேகமாக இருக்காங்களா, இல்லை விவேகமாக இருக்காங்களா, இல்லை ரெண்டு கலந்து இருக்காங்களா அப்படிங்கிறத ஒரு மேற்பார்வையை பார்த்தோம்னா இன்றைக்கி அதிகமாக விவேகம் கம்மியாக தான் இருக்குது, வேகம்தான் அதிகமாக இருக்குது. எதனால் அப்படி சொல்கிறோம்னு பார்த்தா, பெரும்பான்மையான சாலை விதிகளை அந்த விபத்துகளை நம்ம பார்த்தோம்னா இளைஞர்களுடைய அந்த சம்பவம் தான் நம்மளுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு மன உளைச்சலை உண்டாக்குது. உங்களுடைய வாழ்க்கையை நினச்சி உங்களுடைய பெற்றோர் மிகப்பெரிய ஒரு கனவு கடந்து உங்களுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த வாழ்க்கையில் அவங்க போராடுற அந்த நிமிஷத்தை உங்கள் போராட்டமாக மாறக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் அவங்க உங்களுக்காக நிறைய தியாகங்களை செஞ்சு உங்களை வளர்த்துட்டு வராங்க. இதில் நீங்கள் கேட்ட அந்த ஆசைக்காக உங்களுக்கு வயசுக்கு முன்னாடியே லைசன்ஸ் இருக்கோ இல்லையோ ஏதோ ஒன்று பண்ணி, இல்லை லைசன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் கூட ஒரு விலை உயர்ந்த ஒரு வாகனத்தை வாங்கி கொடுக்குறாங்க, இருசக்கர வாகனத்தை. அதை வாங்கி நீங்கள் ஒரு பொறுப்பாக இது மாதிரி அம்மா அப்பா கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை வச்சுருந்து ஒரு நார்மலான ஒரு வேகத்தில் போய் ஒரு நிசப்தமான ஒரு பயணமாக இருந்ததுனால் உங்கள் வாழ்க்கை பயணம் நல்லா இருந்திருக்கும். இன்றைக்கி பெரும்பான்மையான ஒரு பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 17 வயசும் 16 வயசும் 15 வயசும் பசங்களுடைய அகால மரண கண்ணீர் அஞ்சலி போஸ்டரை நீங்கள் நம்ம பார்க்குறோம். நினச்சி பாருங்களேன், உங்களுடைய பெற்றோர் 16-17 வருடம் உங்களை பொத்தி பொத்தி வளர்த்து உங்களுக்காகவே அவங்க வாழ்க்கையை அர்ப்பணித்து உங்களுடைய கொஞ்சம் சின்ன சின்ன சந்தோஷத்தை எல்லாத்தையுமே பூர்த்தி செஞ்சு அவங்களுடைய கனவுகளை எல்லாத்தையுமே மறந்து உங்களுக்காகவே இந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. 16-17 வருடமாக அவங்க கூட நீங்கள் வாழ்ந்துட்டு கடைசியில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது அந்த உயிர் அடுத்த ஒரு நாள் வாழறதுக்கு தோணுமா? நீங்கள் இறந்தபோது அந்த உங்களுடைய அந்த பிணத்தை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு மனநிலையை ஏற்படுத்தக்கூடுன்னு உங்களுக்கு யோசிச்சு பார்த்தீங்களா? நீங்கள் ஃபேமிலியோட ஒரு ஃபோட்டோ எடுத்துருப்பீங்க, ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் பெற்றோருடைய மனசு அழகாக அவ்வளோ ஒரு சந்தோஷமாக ஒரு சிரிப்பு கலந்துருக்கும். ஆனால் நீங்கள் இறந்தபோது உங்களுடைய அந்த உயிரற்ற உடலை பார்க்கும் பொழுது அவங்களுடைய மனநிலை எந்த மாதிரி ஒரு அதிர்ச்சியை பார்க்க நேரிடும்னு யோசிச்சு பாருங்கள். இருக்கலாம், தப்பு கிடையாது. இளங்கன்று பயமறியாதுங்கிற மாதிரி இளரத்தம் சூடான ரத்தம் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அதுக்காக நம்ம வாழ்க்கையை அழிச்சிக்கிற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு வேகத்தில் தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி கிடையாது. 16-17 வயசுலேயே நம்மளுடைய அந்த உயிர் பறிக்கப்படுறதுக்கு காரணமே நம்மளாக தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். விதின்னு சொல்கிறது வேற, நம்மளுடைய மதிக்கட்டத்தனம் தான்னு நான் சொல்லுவேன். தயவுசெய்து வாகனத்தில் போகும்போது பெரும்பான்மையாக இந்த சாலை விதிகளை மதிக்கத்தக்க மாரி நடந்துக்குங்க. கட்டு அடிக்கிறது, சந்து பொந்தில் பூந்து போகிறது, லாரிக்கு அடியில் ஸ்டன் பண்ணுறது இதெல்லாம் வேண்டாம். அது எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் கடவுள் இந்த உயிரை நம்மளுக்கு படைக்கும் பொழுது அழகான கண்கள், அழகான வாய், அழகான பற்கள், அதனால் அழகான உதடுகள், அழகான கால், அழகான சிறுநீரகம், அழகான கணையம், அழகான பெருங்குடல், சிறுகுடல், அழகான இதயம், அழகான நுரையீரல் அப்படின்னு எந்த விதமான ஒரு நோயும் இல்லாமல் எந்த விதமான ஒரு குறைபாடும் இல்லாமல் இந்த உடலை கடவுள் நம்மளுக்கு படைச்சிருக்கிறான். இதில் ஒரு சில பேருக்கு ஒரு சில உறுப்புகள் செயலிழந்தோ இல்லை பாதிக்கப்பட்டு பிறந்திருந்தாலோ இல்லை ஊனமுற்று பிறந்திருந்தாலோ அவங்களுடைய மனசுக்கு மட்டுமே தெரியும் அந்த வலி என்னென்னு. அழகாக இருக்கும் பொழுது நம்மளுடைய எல்லா சிகை அலங்காரமும் பண்ணிக்கலாம், நம்மளுடைய முகத்தை எந்த அளவுக்கு வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம், கை கால்களை எந்த அளவுக்கு வேணாலும் நம்ம ஸ்டைலாக வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு விபத்தில் நம்ம கால் கை சிதையுண்டு அதுக்கு உள்ளார ஒரு பிளேட்டு வைக்கிற ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா பிளேட்டு வச்சதுக்கப்புறம் வாழ்கிற வாழ்க்கை மிக கொடியது. அதனால் கடவுள் கொடுத்த இந்த அழகான உயிரையும்
இந்த அழகான உள்ளத்தையும் நம்ம வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சுக்கிட்டு நம்மளை சுற்றிலும் இருக்கிறவங்கள நல்லபடியாக வச்சுக்கிட்டு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிப்போம் அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்கள் இருகரம் கூப்பி சிரம் தாழ்ந்து கேட்கிறேன். வேகத்தை விட விவேகமே சிறந்தது அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.